ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறன் பார்த்தோம்னா சின்னதாக ஒரு பிரியாணி கடையை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கோம், எல்லாரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கண்மணி பார்த்துட்டு எரிச்சோட இருந்துட்டு இருக்கிறாங்க. இது எதுக்காக இப்படிலாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா ஒருத்தர் சாப்பிட்டா அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க. இதை சாப்பிட்டனால தான் எனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புகார் கொடுக்கவும் அடுத்து பார்த்தோம்னா பிரியாணி கடையை மூடி இருந்தாங்க. இதனால மாறனுக்கும் வீராவுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ மாறன் சொல்கிறாங்க, நான் எதில் நான் அடி எடுத்து வச்சாலும் எனக்கு தோல்வி தான் மிஞ்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ வீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு மாறா, நம்ம செஞ்ச பிரியாணியில் எந்த தப்புமே கிடையாது. அப்படி அதில் தப்பு இருந்துச்சுன்னா சாப்பிட்ட எல்லாருக்கும் தானே நம்ம நடந்திருக்கணும். ஆனால் வேறு எல்லாருமேக்கும் ஒன்றுமே நடக்கல, அவருக்கு மட்டும்தானே இந்த மாதிரிக்கு நடந்திருக்குது அப்படின்னு சொல்ல உடனே மாறன் வீராவை பார்க்குறாங்க. என்ன வீரா நீ சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாடா நான் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் வீரா நீ சொல்கிறது கரெக்டு தான். அப்படியே நம்ம சாப்பாட்டில் குறை இருந்துச்சுன்னா சாப்பிட்ட எல்லாருக்கும் தானே ஏதாவது நடந்திருக்கணும். ஆனால் அப்படி யாருக்குமே நடக்கலையே. அது மட்டும் இல்லாமல் அந்த சாப்பாட்டை நான் தான் செஞ்சுட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது நான் பார்த்து செஞ்ச சாப்பாட்டில் எப்படி இந்த மாதிரிக்கு தப்பு நடந்திருக்கும். ஆக மொத்தத்தில் நம்ம சைடில் எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லவும் அந்த ஆள் நம்ம கடையை மூடணும்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு தான் இது மாதிரிக்கு பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன வீரா நீ சொல்றதெல்லாம் உண்மையாதான்னு கேட்கும்போது, ஆமாண்டா நம்ம பக்கம் எந்த தப்புமே கிடையாது, அவர் விசாரிச்சாய்க்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் அடுத்ததை பார்த்தோம்னா மாறன் அந்த ஆளை கூட்டி விசாரிக்கிறாங்க. அப்போ அவர் உண்மையை சொல்லாமல் இருக்கும்போது, நீங்கள் தந்த சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி ராகும் வரவும் அவங்கள 3 வரையும் பார்த்ததுமே அவர் அதிர்ச்சி அடைகிறாரு. அடுத்தது அவங்க போட வேண்டியதை போட்டதுமே அவர் உண்மை சொல்லியிருந்தாரு. ஆமாங்க, உங்கள் சாப்பாட்டில் எந்த தப்புமே கிடையாது, இது எல்லாமே ஒருத்தங்க எனக்கு பணம் கொடுத்து இந்த மாதிரி செய்ய சொன்னாங்க, அதனால தான் இப்படி பண்ணேன் அப்படிங்கும்போது இதை கிட்டதுமே இவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா சொல்லிட்டு இருக்கிற, பணம் கொடுத்து இப்படி சொல்ல சொன்னாங்களா, யார் அப்படிங்கும்போது உங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே இவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த ஆளை வீட்டுக்கு நேராக இழுத்துட்டு வந்துருந்தாங்க. அப்போ அங்கே இவங்க சத்தம் கேட்குமே எல்லாருமே வெளியே வந்துருந்தாங்க. ராமச்சந்திரன் வள்ளின்னு எல்லாருமே வெளியே வந்துடவும் அப்போ வீரா அவரை பார்க்குறாரு. உடனே அவங்க மாறன் சொல்கிறாங்க, வீரா நீ சந்தேகப்பட்டது உண்மைதான், பணம் கொடுத்து தான் இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, யாருன்னு கேட்டாக்கி நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கவும் இது கிட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ விஜய் கண்மணின்னு எல்லாருமே இருக்கவும் அப்படி யாரடா எங்கள் வீட்டில் உள்ளவங்க பண்ண சொன்னாங்க அப்படின்னு கேட்கும் போது உடனே அவர் பார்த்தோம்னா கண்மணியை தான் கை காட்டுறாங்க. கண்மணியை கை காட்டினதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே கண்மணி சொல்கிறாங்க, ஐயோ நானும் அந்த மாதிரிலாம் பண்ண சொல்லலை, இவர் யாருன்னே நான் பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லவும், என்னம்மா இப்படி மாட்டிக்கிட்டதுமே நீங்கள் எஸ்கேப் ஆகிருந்தீங்க, என்ன பண்ணிட்டு மாட்டி விட்டுட்டு இருக்கிறீங்க, நீங்கள் தானே அவங்க கடையை இழுத்து மூடுறதுக்காக இந்த மாதிரிக்கு எனக்கு பணம் கொடுத்து ஒரு ஐடியாவை சொன்னீங்க, இப்போ என்னென்னா கையங்கலமாக சிக்கினதுமே நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே கண்ணி சொல்கிறாங்க, எங்கள் பாரு மாறா, எனக்கு உன் மேலே இருக்கிற கோவம் உண்மைதான், அதுக்காக நானும் அந்த மாதிரிக்கு பண்ணலை, நான் சொல்கிறத நம்பு அப்படிங்கவும் அப்போ வீரா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜய் இதை பற்றி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரன் கண்மணியை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏமா உனக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் எண்ணத்தில் இருக்கிற, நீ இன்னும் திருந்தலே அப்படின்னு வள்ளி கேட்டுட்டு இருக்கிறாங்க. உனக்கு என்னதான் கோபம் இருந்தாலும் அதுக்காக இந்த மாதிரிக்கா நீ பண்ணுவ, இப்படி உன் தங்கச்சியோட குடும்பத்தையே நாசம் பண்ணுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிறியே, நீ எல்லாம் எப்ப நான் திருந்த போறியோன்னு தெரியல அப்படின்னு வள்ளி சொல்லவும் அப்போ கண்மணி சொல்றாங்க, எங்க பாருங்க வள்ளியம்மா, நான் இதுக்கு முன்னாடி நான் தப்பு பண்ணியிருக்கிறது உண்மைதான், ஆனா இப்போ நான் எந்த தப்புமே பண்ணல, நான் சொல்றது கேளுங்க அப்படிங்கும் போது அப்போ அந்த ஆள்கிட்ட கண்மணி கேட்குறாங்க, இங்கே பாருடா ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு, நான் அந்த மாதிரிக்கெலாம் பண்ண சொன்னேன் அப்படிங்கும்போது, என்ன மேடம் இப்படி கையங்கலமாக மாட்டினதுமே நீங்கள் இந்த மாதிரிக்கு எஸ்கேப் ஆகி என்ன மட்டும் சிக்க வைக்கிறீங்க, நீங்கள் தான் எனக்கு பணம் கொடுத்து உங்கள் தங்கச்சி பிரியாணி கடை நடத்துகிறாங்க, அதை இழுத்து முடுறதுக்கு நீங்கள் தானே இப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வள்ளி இவர் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லும் போது உடனே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா அவங்கள போக சொல்லியிருந்தாங்க. என்ன வீரா அவரை போய் போக சொல்கிறேன் அப்படிங்கும்போது வேண்டாம் போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவரை விட்டுருந்தாங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் பண்ணணுன்னா வச்சுக்கீங்க, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம் அப்படின்னு மாறன் அந்த ஆளை வான் பண்ணி விடவும் அவர் அங்கேருந்து கிளம்பி ஓடி இருந்தார். அடுத்தங்க பார்த்தோம்னா அவங்க வீரா கண்மணிகிட்ட எதுவுமே பேசாமல் அமைதியாக போகிறாங்க. அப்போ கண்மணி வீரா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு வீரா, நான் இந்த மாதிரிலாம் நான் பண்ணவே இல்லை, தயவு செய்து நான் சொல்கிறத நம்பு வீரா அப்படின்னு சொல்லும் போது வீரா நீ எதுவுமே பேச வேண்டாம், வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அழைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அடுத்து
அடுத்து பார்த்தோம்னா வந்து மாறன் வந்து வீரா கிட்ட சொல்கிறாங்க, கண்மணி அண்ணியே இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக எங்கள் அக்கா பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு வீரா சொல்கிறாங்க. உடனே மாறனும் அதே தான் சொல்கிறாங்க, ஆமாம் வீரா, கண்மணி அண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, இது பண்ணினது விஜி தான் அப்படிங்கும்போது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆனால் விஜி தான் இந்த மாதிரிலாம் திட்டம் போட்டு கண்மணி மேலே பழிய சுமத்த சொல்லியிருக்கிறா, அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லும் போது, இந்த விஜி இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவள் ஆட்டம் ஓயவே ஓயாது. ஆமாம், இப்போ அவளை என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது இப்போ நம்ம அவளை எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவளெல்லாம் வந்து நல்ல ஆதாரத்தோட தான் அவளை வந்து வீட்டை விட்டு அனுப்பிவிடணும். அவள் வந்து எந்த எல்லைக்குனாலும் போகக்கூடியவா, நம்ம வீட்டை விட்டே வந்துட்டோன்னு சொல்லிக்கிட்டு அவள் ரொம்பவே சந்தோஷத்தோட அவளுடைய ஆட்டத்தை தொடங்கிட்டா. அதனால அவளை இப்படியே விட்டுட்டுருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார்த்தியை வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. வீராவும் மாறணும் அவங்களும் பார்த்தோம்னா கார்த்தியும் வராங்க. அப்போ கார்த்திகிட்ட வீரா சொல்கிறாங்க, நேற்றுக்கு நடந்ததுக்கு எந்த விதத்துலேயும் வந்து கண்மணி காரணமே கிடையாது, எல்லாத்துக்கும் காரணம் விஜிதா அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தியும் சொல்கிறாங்க, ஆமா அண்ணி, எனக்கு கூட அந்த சந்தேகம் இருக்க தான் செய்யுது, கண்மணி அண்ணி இந்த மாதிரி செய்திருக்க மாட்டாங்கன்னு தான் நானும் நினச்சேன் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் இது எல்லாத்துக்கான அந்த விஜி தான், அவள் தன்னுடைய ஆட்டத்தை திரும்பவும் தொடங்கிட்டு அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அப்போ உடனே வந்து அவங்க கார்த்தி சொல்கிறாங்க, வீரா நீ சொன்ன மாதிரிக்கு தான் அவட்ட கொஞ்சம் நெருக்கமாக தான் பழகிட்டு இருக்கிற, இப்போ அடுத்த கட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே வீரா வந்து அடுத்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. இதை கேட்டதுமே கார்த்தி சொல்கிறாங்க, வீரா இந்த திட்டத்தில் வந்து கண்டிப்பாக அவளை சிக்க வச்சிடலாமான்னு சொல்லி கேட்கும் போது, அவளை சிக்க வச்சிடலாமான்னு கன்ஃபார்மாக தெரியாது, ஆனால் அவளை பற்றின கொஞ்சம் கொஞ்சமான ஆதாரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அவளை வீட்டை விட்டு நம்ம வந்து துரத்தி விடும் போது அவள் எந்த விதத்துலேயும் அதாவது இங்கே இருக்கணும்னு சொல்லி அவன் நினைக்கவே கூடாது. அந்த மாதிரிக்கு ஒரு ஆதாரத்தை காட்டினாதான் வள்ளியம்மாவும் மாமாவும் நம்புவாங்க, அவங்களே இவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவாங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம் வீரா நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார்த்தியும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறனும் வீராவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி பிரியாணி கடையை தான் மூடியாச்சுது, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் வந்து வீரா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, நம்மகிட்ட இருக்கிறதும் கொஞ்சம் பணம் தான், இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கவும் அப்போ ராமச்சந்திரன் அங்கே வராங்க. உடனே வள்ளியும் கூட வரவும் உடனே ராமச்சந்திரன் வந்து அவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் வந்து ஜாடமாடையா அவங்க வள்ளி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்துல நம்ம இறங்குறத விட நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளுக்கு அனுபவம் உள்ள ஒரு தொழிலை செய்யறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு ராமச்சந்திரன் வந்து ஒரு க்ளூ கொடுக்குறாங்க. இதை கேட்டதுமே வீரா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வள்ளிக்கும் புரிஞ்சிருது, அதாவது மாறன் வந்து துணி வியாபாரம் பண்றதுக்காக தான் அண்ணன் இந்த மாதிரிலாம் ஜாடமாடையா சொல்றாரு அப்படின்னு அவங்க வள்ளியும் புரிஞ்சுக்கிட்டுதாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து மாறன் கிட்ட சொல்கிறாங்க, டே நம்மளுக்காக தான் மாமா இந்த மாதிரிலாம் பேசிட்டு போகிறாரு அப்படிங்கும்போது என்ன வீரா சொல்கிற அப்படின்னு மாறன் கேட்கும்போது, ஆமாம் மாமா நம்மளை துணி வியாபாரம் பண்ண சொல்கிறாருடா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மாறன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க.